பெரும்பான்மை பேசுறவங்க ஹிந்தி தான் பெரும்பான்மை மொழி பேசுறாங்க. அதனாலதான் நாங்க இந்திய ஆட்சி மொழியாக்குறோம், மற்ற மொழியெல்லாம் இணை மொழி ஆக்குறோம் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் அண்ணன் சொல்றாரு சட்ட நாடாளுமன்றத்தில், நம்ம தேசிய பறவை மயில். அப்படி பார்த்தா இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது என்ன விலங்கு பறவைன்னு பார்த்தா காரணமா. தேசிய விலங்கு புலி. அப்படி பார்த்தா அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் நாய் தான். வீட்டுக்கு ஒரு நாய் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் நீங்க தேசிய மொழி ஆக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மாநிலத்தில் அவங்களுக்கு என்ன உணர்வுபூர்வமோ அவங்க தாய்மொழி எதுவோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னதுனால அவங்க திரும்பவும் வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். சென்னையில நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்க திமுக. அவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் 25ஆம் தேதி இதே இடத்துல நானும் ஃபர்ஸ்ட் அதிமுக போய் பர்மிஷன் லெட்டர் கொடுப்போம். நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க ஆளுங்கட்சின்றதுக்காக திமுக நாங்க தான் நடத்துவோம், நாங்க 15ஆம் தேதியை கொடுத்துட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணி நமக்கு இடம் கொடுக்கறதுக்கு அனுமதி தரல. அவங்களுக்கு நடத்துறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னு கேட்டா நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, கலைஞர் அறிவிக்கிறார் கருணாநிதி. அவர்கிட்ட போய் அவங்க கிட்ட கேட்கிறாங்க, ஏப்பா என்னங்க புது இளம் வயதாக்கிற முரசொலி தயாநிதி மாறன் அறிவிச்சுங்கிறீங்க கேட்கிறார். தம்பி தயாநிதி மாறன் இந்தி ஆங்கிலம் நன்றாக பேசுவார், அதுக்காக தான் அறிவிச்சேன்றாங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த பதில் சொல்ற நீங்க உங்களுக்கு என்ன தகுதி? உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க ஹிந்தி படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும், அத்தனை மொழியும் படிக்கணும். மற்றவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எக்கேடு கெட்டு போன மக்கள் அப்படின்னு நினைச்சுட்டாங்க. நீங்க அந்த வேட்பாளர் பட்டியல நாங்க தம்பி தயாநிதி மாறன் இந்தி ஆங்கிலம் பேச தெரிந்தவர் என்று சொல்றீங்க. அதுக்கு முன்னே போன வாரம் இதே மீட்டிங் போட்டிருந்தாங்க. அவங்க கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் சொல்ற கேட்டுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொரோனாவப்போ பயங்கரமாக அவதிப்பட்ட போது இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அது ஹாஸ்பிட்டலா அது என்னன்னே தெரியாது, கருத்தை வழி எடுத்துக்கோம். அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது அந்த எடப்பாடியார். அதோட நீங்க பெங்களூர் ரோட்ல போனீங்கன்னா உலக தரம், அதாவது தமிழ்நாட்டு தரம் இந்தியா தரம் இல்லை, உலக தரம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்த அரசு அதிமுக அரசு தான். இவங்க ஒன்றும் சொல்லலை, இவங்க சொல்ல நான் நீதான் கொண்டு வந்தேன்னு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துருக்காங்க. அதாவது கியூபான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டில் பெரிய பாதிப்பு ஏற்படுது நோய் இதெல்லாம். அதனால உலகம் முழுக்க அவங்க மருத்துவம் கேட்கறாங்க. மருத்துவ உதவி கேட்கும் போது எங்கேயும் கிடைக்கல அவருக்கு. அப்பதான் அந்த நாட்டை ஆண்ட பிடில் காஸ்ட்ரோன்ற கம்யூனிஸ்ட்வாதி அதிபர் நம்ம கியூபாவில் ஒரு வருஷத்துக்கு இனிமே கல்வி கடன் அதாவது காசே இல்லாம இலவசமா எதை தொட்டாலும் இலவசம் கல்வி கொடு, மருத்துவத்தை கொடுன்னு அந்த நாட்டில் 150 ஒரு குடிமக்கள், அந்த நாட்டினுடைய குடிமக்கள் 150 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாரு. 150 பேருக்கு ஒரு மருத்துவரை உருவாக்கிட்டாங்க. அதே போலதான் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய சிந்தனையெல்லாம் நாட்டு மக்கள் நல்லா கொண்டு நினைக்கிறாங்க. அதனாலதான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை. என்ன மருத்துவமனை? உலக தரம் வாய்ந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை. அங்க போனீங்கன்னா அங்க இல்லாதே இல்லை. கொரோனா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பெட் இல்லாம. அந்த எண்ணத்துல தான் அவ்வளவு பெரிய மருத்துவமனையை கொடுத்தாரு. அமைச்சர் துரைமுருகன் ஒரு மேடையில் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, ஏப்பா இப்ப பொங்கலுக்கெல்லாம் கரும்பு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு பேசுறாரு. ஏப்பா இவங்களே கொண்டு வந்து நகைய வச்சிருவாங்க, அப்புறம் திருப்பி நம்ம ஆட்சிக்கு வந்தா இவங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறேன். யாரு நகை வைக்கிறேன்னு சொல்ற? கிராம சபை கூட்டம்ன்றது இந்திய அரசு நடத்துறது. இவங்க அதுக்கு முன்னால ஒரு பேரை சேர்த்து மக்கள் கிராம சபை கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு ஊர் ஊரா போய் கிராம சபை கூட்டம் போட்டு, ஏப்பா நீங்கெல்லாம் நகையை கொண்டு வரீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தள்ளுபடி பண்ணிடுறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தள்ளுபடி பண்றோம் குடும்ப செஞ்சிருந்தாங்க. இவங்க திரும்பி இப்ப கேட்கறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. கேட்டா கிண்டல் நக்கல். அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா மேடை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நக்கலா பேசுறது.
அடுத்தபடியா ஏவா வேலுன்னு ஒரு அமைச்சர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு. அவரு ஒண்ணு பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியல? விவசாய நிலத்தை சிப்காட்டுக்காக எடுக்கிறாங்க. அது ரைட், நாங்கள் வரவேற்கிறோம். சிப்காட்டுக்காக எடுக்கிறீங்க. ஆனா இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். அவன் போராடுறான், எனக்கு நிலம் வேணும்னு. அதில் அடிப்படுறது 11 ஊராட்சி, கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் நிலம் அவங்களுக்கு போகுது. அதுக்காக அவங்க போராடுறான். அவங்க குண்டச்சட்டத்தில் பிடிச்சி போடுறாங்க. என்ன சட்டம்? அவனை தீடித்தானா, சாராயம் வித்தான, கல்லு காசினான், கஞ்சா வித்தான, அப்படின்னு வித்தானா என்ன போதை மருந்து வித்தான். அவனை போய் நீ கஞ்சா இது குண்டச்சட்டத்தில் போடுறது. குண்டச்சட்டத்தில் போடுறதுக்குன்னு 10 குற்றங்கள், பெரிய குற்றம் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க மேல குண்டச்சட்டம் போயிடுச்சு. உடனே அண்ணன் எடப்பாடியார் அங்கிருந்து ஒரு குரல் கொடுத்தார். அவங்க மேல நீங்க குண்டச்சட்டம் போட்டீங்கன்னா நாளைக்கே நாடு முழுக்க கொந்தளிக்கும், நாங்க போராட்டம் நடத்துவோம் சொன்னாரு. உடனே வாபஸ் வாங்கிக்கணும். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவம் என்பது கனவு. ஒவ்வொரு பையனை போய் ஸ்கூல்ல படிக்கிற பையனை கேட்டீங்கன்னா என்னவா படிக்கிறேன்னு கேட்டோம்னு, நான் டாக்டர் படிக்கணும்னு சொல்லுவோம். டாக்டர் படிக்கணும்னு சொல்லுவோம். அண்ணன் 7.5% உள்ஒதுக்கீடு அரசு மருத்துவ ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து அவர் வாங்கி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு அனைத்து செலவும் அவங்களே ஏற்றுக்கும். கருணாநிதி குடும்பம் இன்னொன்று சேரும். வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க வந்தாலும் அவங்க ஏதாவது நம்ம ஒன்று கட்டுறதுக்கு அதுக்கு முன்னால் அவங்க பேர் வச்சுக்குவோம். அதே மாதிரிதான் மெரினா கடற்கரையில் 80 கோடியில அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறாங்க. நான் அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. வச்சுக்கு போறவங்க தேடிமா அந்த அவங்க அப்பாவுக்கு நினைவு மண்டபம் கட்டினாங்க. அதோட பேனா சிலையும் வைக்கிறாங்க. அந்த பேனா சிலைக்கு ஒரே நாள்ல பொதுப்பணித்துறை, கடல் சாராத்துறை, வனத்துறை அவங்க கிட்ட அனுமதி பெறாங்க. நம்ம சாதாரணமா ஒருத்தர் எல்லாரும் ஒரே நாள்ல அனுமதி பெற முடியுமா? முடியவே முடியாது. நாம பிஜேபியோட உறவு வச்சிருக்கிறோம். நம்மளை கேட்டா பிஜேபியோட அதிமுக உறவு வச்சிருக்கிறோம். ஒரே நாள் அவங்களுக்கு அத்தனை அனுமதி கொடுக்குறாங்கன்னா அவங்க பிஜேபியோட கள்ள உறவு வச்சிருக்கிறாரு. அண்ணா அத்தடிக்கு அதான் மேடையில் சொல்லுவாரு. நான் ஒன்னும் உறவு வச்சுக்கல, அவங்க தான் கள்ள உறவு வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க நீட் தேர்வு ரத்துனாங்க. 520 அதுவும் இல்லை. நான் பாக்கெட்டே வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது கல்வி கடன் ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. அதுவும் இல்லை. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுவும் இல்லை. இப்பதான் முக்கியமானது மொழிப்போர் தியாகிகளுக்கு கோட்டம் அமைப்போம். இது 423வது மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துற இவங்க நாங்க கோட்டம் அமைப்போம்னு சொன்னாங்க. வீரமங்கை வேலு நாச்சியாரினுடைய போர்படையில் இருந்த தற்கொலைப்படை குயினி அவர்களுக்கு வெங்கல சிலை வைப்போம்னு சொன்னாங்க. வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு வெங்கல சிலை வைப்போம்னு சொன்னாங்க. மருது சகோதரனுக்கு வெங்கல சிலை வைப்போம்ன்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு எதுவுமே செய்யல. 525 புரிய தவிர அவங்க வேற எதுவுமே பேசல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை